இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஒரு விஷயம் கூட ஏற்கனவே இந்த எபிரேயர் 3:12 ஒரு பகுதியின் வார்த்தைகளை கேட்டோம். மறுபடியும் கர்த்தர் இந்த வார்த்தையிலிருந்து பேசுவாராக. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளே இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னு இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வேளையில் நீங்கள் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. உங்களுடைய வெளிச்சம் எங்களுக்கு உண்டாகட்டும். உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும். இன்றைக்கு வெறுமையாக ஒருத்தர் கூட போகக்கூடாது. ஆண்டவரே, ஆவியானவரே, தொடும், கிரியை செய்யும். உமது கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு எதுவான பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம் ஒருத்தருக்குள்ளும் வராமல் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். இந்த வார்த்தைக்கு விசுவாச மறுதலிப்பு என்னும் சொல் கிரேக்க மொழியில் அதுக்கு அப்போஸ்டோசியா, புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 3:12 கிரேக்க மொழியில் அபிஸ்டோமி என்று அதற்கு அர்த்தம். இதன் பொருள் விலகி செல்லுதல், ஒரு மனுஷன் ஆண்டவரை விட்டு விலகி செல்லுதல், அல்லது அதனுடைய அர்த்தம் பிரிந்து செல்லுதல், கலகம் செய்தல், முன்னே திரும்பி சென்ற இடத்தில் இருந்து விலகி சென்று விடுதல், விசுவாசத்தை விட்டு விலகி செல்லுதல், கிறிஸ்துவோடு உள்ள உறவை அது ஒருவர் துண்டித்து விட்டு போகிற ஒரு அனுபவம். இப்படி நிறைய அர்த்தங்கள் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாரா. இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு காலத்தில் ரொம்ப ஃபெய்த்தா எப்பவும் ஆண்டவரை கர்த்தர் பற்றி பேசிகிட்டு இருந்தவங்க, ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தவங்க, ஏசப்பா செய்த அற்புதத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தவங்க, ஆத்தும ஆதாயம் செய்துட்டு இருந்தவங்க, சர்ச்சில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தவங்க, ஊழியத்தில் மிஷினரி தரிசனத்தில் இருந்தவங்க, தேவனோடு ரொம்ப நெருக்கமாக நடந்தவங்க, நாட்களாக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு அப்படி போகிறது அவங்களுக்கு தெரியாமல் போகிற அனுபவமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுவார், உன் பேரில் எனக்கு குறை உண்டு, நீ ஆதியில் கொண்டு அன்பை விட்டாய். நிறைய பேருக்கு திருமணமான புதுசில் கணவன் மனைவி கையை பிடிச்சி நடப்பாங்க, ரொம்ப நேரம் பேசுவாங்க, இப்படி ரொம்ப நெருக்கமான ஒரு ஐக்கியம் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் தாண்ட அப்படியே எல்லாம் விலகி சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, அப்புறம் பேச மாட்டாங்க. இதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் இளவயதின் பக்தியின் நாட்கள், அந்த ஒரு ஆரம்பம் ஃபஸ்ட்டு ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த பக்தி இன்னைக்கு இல்லாமல் நிறைய அப்படியே அந்த விசுவாச ஜீவியம் ஆண்டவரை விட்டு அப்படியே எதிர்மாறாக மாறிக்கொண்டிருக்கிற உலகத்தில் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள ஆண்டோடைய வார்த்தையில் நான் பேசியிருந்தேன். ஆபேலை குறித்து, ஏனோக்கை குறித்து, விசுவாசத்தில் நின்றவங்களை ஒரு மேற்காணலாக பேசியிருந்தேன். இன்னைக்கு நான் உங்கள் நடுவில் இந்த எபிரேயரில் நீங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியை பெற்று பரமையை ருசி பார்த்து மறுதலித்து போனவங்களை குறித்து சொல்லுகிறது. இனிவேர் மேல் பலன் மேலே அந்த நம்பிக்கை இருந்தவங்க பின்வாங்கி போனவங்க, அவங்க குடிதான ஆக்கணைக்கு பாத்திரவான் என்று வசனம் சொல்லுகிறது. கிருபையின் உடன்படிக்கையின் இரத்தத்தை அவமதித்து அதை ஒரு இதில்லாமல் நடந்து கொள்றவங்க, மோசையின் பிரமாணத்தை மீறுகிறவன் 2-3 சாட்சியினாலே சாகிறான். அந்த கிருபையின் உடன்படிக்கையின் இரத்தத்தை தன்னை பரிசுத்தம் பண்ணின தேவனுடைய அந்த விசுவாசத்தை மறுதலிக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கணைக்கு பாத்திரவான். அதனால ஆண்டவரிடத்தில் விழுகிறது நமக்கு மேன்மையானது. ஆண்டவர் நமக்கு இறங்குவார் என்ற ஒரு காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு காய்ச்சல் வந்தா, ஒரு வியாதி வந்தா, ஒரு கடன் பிரச்சனை வந்தா, திடீர்னு ஒரு குடும்பத்தில் ஒரு மரணம் நடந்து விட்டால் தேவனை மறுதலித்து போகிறவர்கள் நிறைய பேர். இந்த உலகத்தில் அற்ப நேர இன்பத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்த ஏசாவை போல, ஒரு ரூபனை போல நிறைய பேர் அந்த மேன்மைகளை இழந்து போகிற ஒரு உலகம். இந்த உலகத்தில் ஒரு அற்ப நேர ஒரு இச்சைக்காக, பாவத்துக்காக ஆண்டவரை விட்டு அப்படியே அவருடைய உடன்படிக்கையை விட்டு அந்த விலகி போகிற ஒரு காரியங்களை பார்க்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொண்டா அதில் அந்த நோவாவை குறித்தும் நம்ம பார்க்க போகிறோம். நோவாவை குறித்து போட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவனால் எச்சரிப்பு பெற்றான். 11:7
அவன் பார்க்கல, ஆனால் அவனுக்கு எச்சரிப்பு கிடைச்சது. அவனை குறித்து போட்டிருக்கிறது, அக்காலத்தில் இருந்தவர்களுக்குள் அவன் நீதிமானா இருந்தான். அன்னைக்கு மனிதனுடைய இருதயம் எல்லாம் பொல்லாத எண்ணங்களாலும் பொல்லாத சிந்தையினாலும் அவன் நினைவின் தோட்டம் எல்லாம் பொல்லாத என்று கர்த்தர் நித்தமும் கண்டார். டெய்லி அவன் சிந்தையே சரியில்லை, அவன் இருதயம் சரியில்லை. டெய்லி இன்னைக்கு உலகம், மொபைலு, இந்த வலைத்தளம், அப்படியே உலகம் கெட்டு கொண்டிருக்கிறது. தேவனுக்கென்று வாழ்ந்த பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் வலைத்தளத்துக்குள்ள போய்விட்டார்கள். வலைத்தளம் என்ன, அது வலையை அப்படியே கட்டி வச்சுட்டு ஒரு லைட்டை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சிலந்தி ஏதோ ஒரு லைட் அடிக்குதுன்னு சொல்லி போகிற பூச்சிகள் எல்லாம் அந்த வலையில சிக்கிக்கொள்ளும். அதை கடைசி வரைக்கும் அதை சாப்பிட்ரும். அது மாதிரி தான் வலைத்தளமும். போகிற ஆட்கள் எல்லாரையும் வலைக்குள்ள இழுத்து அதை அப்படியே வச்சிடும். தேவனோடு நடக்கிற பிள்ளைகள் ஒருத்தர் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னு ஆண்டவர் சொல்றார். இல்லாதவன் எல்லாம் பாவம் செய்வன், பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். இன்னைக்கு நிறைய விசுவாச ஜீவி எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல விழுந்து போகிறதோ, விலகி செல்லுதலோ, இல்லது தடம் புரளுகிறதோ, இல்லது கலகம் பண்ணுகிறதோ, ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவனால் எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கணைக்குள்ளானது என்றும் தீர்த்தும் விசுவாசத்தினாலே ஆகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அவன் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அவனுக்கு தெரியும், சொன்னவர் உலகத்தை அழிச்சுவார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வருவார், ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அளிப்பார் அப்படின்னு சொன்னா, தேவன் அப்படி ஒரு தீர்ப்பு கொடுப்பார் என்ற நம்பிக்கை நிறைய பேர்கிட்ட இல்லை. நிறைய பேருடைய நம்பிக்கைகள் மாறாக இருக்கிறது. நோவா தேவனை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கை கொண்ட மனுஷன். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. அவன் காணாதவைகளை குறித்து தேவனால் எச்சரிப்பு பெற்றான். நடக்கிறத அவன் காணல. கர்த்தர் தான் சொன்னார், நான் உலகத்தை நான் தண்ணியால் அழிக்க போறப்பா, இவன் பாவங்கள் என் சமூகத்தை எட்டினது. நான் பார்த்தாலே இந்த உலகம் அப்படிதான் இருக்கு. ஓர்ன சேர்க்க தேசத்தில் அன்னைக்கு சோதம் குமார பட்டணத்தில் பெருகி இருந்தது. இன்னைக்கு பாருங்க, இந்தியாவில் அதை சட்டமாக்கும்படி, சட்ட வடிவு கொடுக்கும்படி போராடுறாங்க. பல உலக நாடுகள் அதற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தேவ கோபம் உலகத்தில் மனுஷனை அழிச்சு விடுவதற்கு ஏதுவான காரியம். அவங்க சுபாவப்படி அனுபவியாமல் தேவன் விலக்கினபடி காரியங்களை செய்கிறபடியால் இந்த விசுவாசத்தினால நோவாவுடைய வாழ்க்கையிலும் அவன் தேவனை நம்பி நின்றதுனால அவன் கெட்டு போகாம, ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போகாம, அவனும் அவன் குடும்பமும், சேம் காம் யாப்பேத், அவங்க முழு குடும்பமும், உலகத்துள்ள எல்லா ஜீவ ராசிகளும் இந்த நோவாவினால காப்பாற்றப்பட்டுச்சு. நீங்க விசுவாசத்தில் நின்னா நீங்க காப்பாற்றப்படுவீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் உங்களுக்கும் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது போல ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் தயவு கிடைக்க பண்ணுவார். விசுவாசம் இல்லாம ஆண்டவரை விட்டு தூரம் பண்ணாலோ, ஆண்டவரை விட்டு உள்ள இருந்துட்டு கலகம் பண்ணினாலோ அது நிச்சயமா ஆசீர்வாதம் கிடையாது. தேவனை விட்டு நம்ம விலகி போகாம நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். 8வது வசனத்துல நீங்க வாசிச்சா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரிக்க போகிறதை பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஒபே பண்ணிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சொந்த குடும்பத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. அங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். உன் மூலம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு ஆண்டு பேசினாரு, அவன் கீழ்ப்படிச்சான், நம்புனான். நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவரை நம்புறதுக்கு எத்தனை ப்ரூஃப் கேட்குறான். அவரு உண்மையான கடவுள்னா எனக்கு இதை செய்யட்டு, எனக்கு அதை செய்யட்டு, அப்புறம் அதை செய்யட்டு, அப்புறம் இதை செய்யட்டு, என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கிறான். ஆபிரகாம் ஒன்றும் கேட்கலீங்க. அழைச்சவர் யாரு? வானத்தையும் பூமி உண்டாக்குன ஆண்டவர். அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். தனக்கு போகிற இடம் எதுன்னே தெரியாது, ஆனா அவன் போனான். ஆண்டவர் பேர்ல அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் ஆண்டவர் அழைச்சா கேட்பாங்க இல்லையா, மாதம் எவ்வளோ எங்களுக்கு சேலரி இருக்கும், நாங்கள் தங்க இடம் எப்படி இருக்கும், எங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்க, இதெல்லாம் கேட்பாங்க. நாங்கள் எல்லாம் ஊழியத்தை கலைக்கப்பட்டு வரும்பொழுது எதையுமே கேட்கல. கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு நேராக வந்தோம். கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் கைவிடலை.
ஆண்டவர் கைவிட மாட்டார். ஏன்னா நம்ம நம்பி இருக்கிற தேவன் வானத்தையும் பூமியையும் அண்ட சராச்சரங்களை உருவாக்கின தேவன். அவர் விட்டுருவாரா? அவர் நம்ம மறந்துடுவாரா? இன்னைக்கு நிறையவருடைய விசுவாசம் இல்லாம போகிறது. அவன் வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துல அவன் பரதேசியாக சஞ்சரித்தான். அந்த வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திரவாளியாக ஈசாக் யாக்கோபோடு கூடாரங்களில் கூடியிருந்தான். அதுக்கு அடுத்து ஆபிரகாம் இருந்தாரு. அதுக்கு அடுத்தவருடைய ஈசாக்கு மகன் ஆண்டவரை விசுவாசிச்சாரு. யாக்கோபு, இவங்க எல்லாம் விசுவாசத்தோடு ஜீவியம் வாழ்ந்தாங்க. கர்த்தர் பேர்ல அவங்க வசனம் போட்டிருக்கு, எங்கள் பிதாக்களும் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆண்டவரை நம்பி விசுவாசத்தில் நின்னா வெட்கப்பட்டு போக மாட்டான். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது. உலகத்துல விசுவாசத்தினால இவங்க எல்லாம் சாட்சி இருக்கிறாங்க. நிறைய தேவ மனிதர்கள் சாட்சி இருக்கிறாங்க. நோவா விசுவாசித்து உலகம் அழிக்கப்பட்ட வேளையில் அவரை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். ஒரு நாள் இந்த உலகம் அழிக்கப்படும். அன்னைக்கு நம்ம அந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். அன்னைக்கு நம்ம நம்ம பரலோகத்தில் ஆண்டவரோடு இருப்போம். நோவாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு சபை அதற்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. யாரெல்லாம் ஆண்டவருடைய சபைகளுக்குள்ள போய் ஆராதனை செய்து தேவ நீதிக்கு கீழ்ப்படிச்சிருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேவனுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் தேவனோடு இருக்க ஒரு பாக்கியம். ஒரு நோவா பாதுகாக்கப்பட்டது போல நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தினால் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைப்பு பெற்று ஆண்டவரை விசுவாசித்து அவன் போனபடியால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிளஸிங் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இதே அதிகாரத்தின் அந்த கடைசி பகுதியை பார்த்தா, விசுவாசத்தினாலே அவங்க ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். 33வது வசனத்தில் நீடிய நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயத்துக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள், ஸ்திரீகளை சாக கொடுத்தவர்கள் தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர், ரொம்ப முக்கியம் கவனிங்க, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு, ஹல்லேலூயா, வேறு சிலர் மேலான உயிரோடு எழும்புதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். சிலர் விசுவாசத்தினால நிறைய காரியத்தை உலகத்தில் சாதிச்சாங்க. செத்த குழந்தைய உயிரோடு பெற்றாங்க. அக்கினியின் உக்கிரத்தை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படியே அதை அவித்து போட்டார்கள். சிங்கங்களின் வாயை தானியேல் ஜபத்தின் மூலமாக கட்டி போடும்படி தேவனுடைய விசுவாச ஜீவியம் பயன்படுத்தப்பட்டது. ஆனா இன்னொரு பக்கத்துல விசுவாசத்தினால இன்னொரு முனைய நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். வேறு சிலர் அவங்க விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு, சொல்லுங்க பாப்போம், மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு. இந்த கடைசி காலத்துல உங்களுக்கு எனக்கும் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு, சொல்லுங்க, மேன்மையான உயிர்த்தெழுதல், சாதா உயிர்த்தெழுதல் இல்லைங்க, மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்கள். சில வேளை நீங்க பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனாலும் விசுவாசம் இல்லாம போயிடக்கூடாது. விசுவாசத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, துன்புறுத்தப்பட்டாலும் பரவாயில்ல. பவுல் சொல்லும் பொழுது சொல்லார், கல்லால் எறிவிடப்பட்டு கப்பல் சேதத்தில் இருந்தேன், பசியில் இருந்தேன், பட்டியில் இருந்தேன், ட்ரெஸ் இல்லாம இருந்தேன், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட மனுஷன். ஆனா அவருக்கு தெரியும், இந்த வார்த்தை சொல்லுகிறது, உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். பாருங்க, நிந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா ஊர்ல நிந்திக்கிறான், உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன், தண்ணி கொடுக்க மாட்டேன், உன் நல்லது கெட்டதுக்கு திருமணத்துக்கு வரமாட்டோம், டெத்துக்கு நாங்க பாடியை தூக்க விட மாட்டோம், இப்படி எல்லாம் பிரச்சனை கொடுக்குறான்.
பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு. மேன்மையான உயிர்த்தெழுதலுங்க விசுவாசத்துக்கு ரெண்டு முனை. ஒண்ணு பயங்கரமான காரியத்தை செய்வதும், இன்னொன்னு அதெல்லாம் எது நடந்தாலும் பரவாயில்ல, நானே செத்தா கூட பரவாயில்ல, ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன். சொல்லுங்க பாப்போம், ஆண்டவரை மறுதலிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. இனி வர நாட்களில நாட்கள் கொடிதானபடியால நம்ம ரொம்ப ரொம்ப விசுவாசத்துல நேர்மாறான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில திருச்சபைகளுக்கு வந்தாலும் விசுவாசிகளுக்கு வந்தாலும் நம்ம ரொம்ப பி ஸ்ட்ராங் இன் கிரைஸ்ட், ஆண்டவருக்குள்ள ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும், எபிரேயர் 11:35-36 சொல்லுகிறது, வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். சிலர் ஜெயில கூட போனாங்க. இயேசுவை பத்தி சொல்லும் பொழுதோ, இயேசுவை நம்பி வாழுகிறதுனாலையோ ஒருவேளை உங்களை என்னையும் ஜெயில போடலாம். ஆனா அதை கூட இல்லைங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இயேசுவை மறுதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமா? ஆண்டவர் சொல்றார், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல என் ஆத்துமா பிரியமா இருக்காது. ஆண்டவர் இன்னும் சொல்றார், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தின் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். ஆண்டவர் அறிக்கை பண்ணணும். வேதம் சொல்லுகிறது, வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். கல்லால் எரியுண்டார்கள், வாளால் அறுக்கப்பட்டார்கள், பரீட்சிக்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்தி கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். குறை, உபத்திரம், துன்பம் இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தா கூட அதுவும் விசுவாசத்தின் ஒரு ஜீவியம்தான். அந்த ரெண்டு முனை இருக்கிறது. உலகம் சிலருக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர் வனாந்திரத்தில், மலைகளிலும் குகைகளிலும் பூமியின் வெடிப்புகளிலும் சுதறுண்டு அலைந்தார்கள். இவர்களெல்லாம் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று. ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் விசுவாசத்தினால என்ன செஞ்சாங்க? நல்ல சாட்சியாக ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்கன்னு ஆண்டவருடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நமக்கு ஒருவேளை உலகம் நமக்கு பாத்திரமா இருக்காம போயிருக்கலாம், நமக்கு பல பிரச்சனைகளை நம்ம சந்தித்துட்டு இருக்கலாம். இவர்களெல்லாம் விசுவாசத்தினாலே நற்சாட்சிகளை பெற்றும் அவங்க ரொம்ப ரொம்ப விசுவாசத்தினால நின்றாங்க. அவங்க விசுவாசத்துல நிறைய காரியங்களை, எதிர்மறையானதை சந்தித்ததை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக நிறைய காரியங்களை சொல்லுகிறது. நாளாகமத்தின் புஸ்தகத்தை நம்ம திருப்பி கொண்டா அந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்க முடியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், பாருங்க. அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். இதல்லாமல் அக்காலத்திலே ஜனங்களில் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். நீங்க பாருங்க, இங்க சில காரியத்தை ராஜாக்கள் ஆட்சி செய்த காலத்துல அவங்க நீருமுடைய தேவனாய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று என்று எல்லாம் அவங்க உண்மையான வார்த்தைகளை சொன்னது நிமித்தம் இந்த ராஜா என்ன செய்வாதான் தெரியுமா? அந்த தீர்க்கதரிசிகளை, தேவ மனிதர்களை எல்லாம் காவலறையில வைத்து இல்லாமல் அக்காலத்தில் ஜனங்களை சிலரையும் கொடூரமாய் நடப்பித்தான். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு எதிராக சட்டங்கள் மாறலாம், அரசியல் திட்டங்கள் மாறலாம், காவலில் வைக்கலாம். பவுலப்போஸ்தலன் எல்லாம் நிறைய தடவை அவர் ஜெயிலில் இருந்திருக்கிறார். அதில் ஜெயிலில் இருந்து நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் விசுவாசம், பல பிரச்சனைகள் நடுவில் நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக நிற்கணும். நம்ம பின்வாங்கி போனால் ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்க மாட்டார். விசுவாசத்தினால ஒரு பக்கம் ராஜ்யங்களை ஜெயித்தது, பல காரியங்களை செய்தது இருந்தாலும் இன்னொன்று விசுவாசத்தினால அவங்க பட்ட பாடுகளை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்னொன்று நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா அந்த பகுதி சொல்லுது பாருங்க. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் பாவத்தை விட்டு விலகினபடியான அந்த பொத்திபாருடைய மனைவி
அவனுடைய வஸ்திரத்தை பற்றி கொண்டு அவனோடு தவறாக நடக்க முயற்சிக்கும் பொழுது அவன் அந்த இடத்துல பாவத்துக்கு விலகி ஓடினதுனால அவனை ஜெயிலில் தள்ளினாங்க. ஆனால் அவன் விசுவாசத்துக்காக நின்றதுனால யோசேப்புடைய வாழ்க்கை மிக மிக உயர்த்தப்பட்டதை குறித்து வசனம் சொல்லுகிறது. நம்ம பாவத்துக்கு நீங்கள் விலகி போகும் பொழுது எல்லாரும் குடிக்கிறான், நீங்கள் குடிக்காத ஆளாக இருக்கிறீங்க. எல்லாம் கஞ்சா அடிக்கிறான், நீங்கள் கஞ்சா அடிக்காத ஒரு வாலிபனாக இருக்கிறீங்க. இல்லது எல்லாரும் சினிமாவுக்கு போகிறான், நீங்கள் சினிமா பார்க்க போகாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறீங்க. எல்லாம் பல காரியங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் இந்த பாவத்துக்கு எதிர்த்து நின்று அதை செய்யாமல் கர்த்தருக்காக விசுவாசத்தில் நிற்கும் பொழுது சில காரியங்களில் உங்களை அவமானப்படுத்தலாம், கிண்டல் அடிக்கலாம், சிலர் உங்களை விட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி போகலாம். ஒருவேளை யோசேப்பை போல ஜெயிலில் இவன் சம்மதிக்காததுனால இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோன்னு உண்மையாக இவன் செஞ்சது மாதிரி உங்கள் பேரில் ஒரு கேஸை போட்டு உங்களை பல அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதற்கு அவங்க லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக இருக்கிறதுனால செய்கிறது மாதிரி செய்யலாம். ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், ஆண்டவர் கூட இருந்து இன்னும் ஒரு நாள் கண்டிப்பாக தலை தூக்கி தான் தீரும். ஆனால் விசுவாசத்துக்கு நிற்கணும், பாவத்துக்கு எதிர்த்து நின்று போராடணும் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. நம்ம போராடி வெற்றி பெற வேண்டும். இவங்க எல்லாம் விசுவாசத்தில் நின்ற காரியத்தை அந்த சோதனையின் நாட்களில் அவங்க விசுவாசத்தில் நின்னாங்க. நம்ம நிற்கணும். விசுவாசத்தினால தேவனுக்காக அந்த சாகிற காரியத்துக்கும் நம்ம பயப்படக்கூடாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. விசுவாசத்தின் ஜீவியத்தை நம்ம மறந்து போகக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு விசுவாச ஜீவியத்தை நம்ம செய்வோம்னா ஒரு நாள் நிச்சயமாக தேவன் வரும் பொழுது அதற்குரிய ஒரு பெரிய கனத்த மகிமை ஆண்டவர் கொண்டு வருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து வாசிக்கும் பொழுது இங்கே அவங்க எல்லாம் விசுவாசத்தினால கர்த்தருக்காக மகா பெரிய வேதனையான அனுபவங்களையும் அவங்க கல்லால் எரியப்பட்டதையும் வாளால் வெட்டப்பட்ட காரியங்கள் எல்லாம் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா அங்கே பரிசுத்த தேவ மனுஷனாகிய யோவான் தேவனுக்கு கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்த முன்னோடியா வந்த மனுஷன். அந்த மனுஷன் அந்த நாட்கள் இருந்த ஏரோது ராஜா தன்னுடைய சகோதரனுடைய மனைவியோடு அவன் தவறான வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்ததை அவன் எச்சரித்தபடியால் அவனுடைய தலை வெட்டப்பட்டது. ஆனால் அவர் பயப்படலை. சொல்ல வேண்டியது அவர் சரியா சொல்லிட்டார். அவர் விசுவாசத்தினால் அவருடைய தலை வெட்டப்பட்டாலும் அவர் பயப்படவே இல்லை. அந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல அந்த அம்மா ஏரோதுடைய சகோதரருடைய மனைவி தன்னுடைய மகளை நடனம் பண்ண வைத்த அந்த நிகழ்ச்சியில அந்த ராஜா கேட்குறாரு, உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன், தேசத்தில் பாதி வேணாலும் கேளு. அப்போ அந்த பொண்ணு போய் அம்மாட்ட கேட்டுச்சு, அம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும்? நான் தவறாக இருக்கிற ஒரு பாவத்தை கண்டிச்சானே அந்த தேவ மனுஷன் யோவான், தலை வேணும்னு யோவான்கிட்ட கேட்டதுனால அந்த தலையே போனாலும் பாவத் காரியங்கள் அசுத்தமான காரியங்கள் எதுக்கும் பரிசுத்தவான்கள் அடிபணியவே இல்லை. அவங்க சொல்ல வேண்டியதை சொன்னாங்க, எச்சரிக்க வேண்டியதை எச்சரித்தாங்க. இவங்க எல்லாம் விசுவாசத்தினால தோற்றவங்க கிடையாது, ஜெயிச்சவங்கன்னு பைபிள் சொல்லுது. விசுவாசத்தினால அந்த ஸ்தேவான் கல்லால் எறியப்பட்டாரு, அவரெல்லாம் தோத்த ஆள் கிடையாது. பைபிள் சொல்லுது அவங்கெல்லாம் விசுவாசத்தினால மகா பெரிய உயிர்த்தெழுதல் அடையும்படிக்காக விசுவாச ஜீவியம் நின்று போனவங்க. ஸ்தேவான் கல்லறியும் பொழுது அவன் முழங்கால் படியிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று அவரை வெல்கம் பண்றதையும் அவருக்கு தொழுது கொள்ளுகையில கைகள் ஆண்டவரை அவனுடைய முகம் சூரியனை போல பிரகாசிச்சுன்னு போட்டிருக்கு. அவனை கல்லறிந்து கொண்டா கூட அவர் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கல, விசுவாச ஜீவியத்தில் நின்று சாதனை பண்ணி மரித்தார். பவுல் அப்போஸ்தலன் அவர் தன்னுடைய பிரச்சனை வியாதி நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டவர்கிட்ட போய் வேண்டிக் கொள்ளுகிறார், ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப ஒரு பிரச்சனையா இருக்கப்பா. அதை அவருக்கு சொல்லும்போது சொல்றார், எனக்கு கொடுத்த வெளிப்பாடு நிமித்தம் அவர் சொல்றார், நான் ஒரு மனுஷனை அறிவேன், அவர் ஆவியில் இருந்தாரா சரீரத்தில் இருந்தாரா தெரியாது, 3ஆம் வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்கு பரதீஸ் பல லாங்குவேஜ் பேசுகிற ஒரு இடம், அந்த மாதிரிப்பட்ட மகிமைக்குள்ள இடத்துல நான் அந்த ஆள் பிரவேசிச்சாரு.
என்று சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேன்மையின் நிமித்தம் ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அதை வேண்டிக் கொண்டேன் ஆண்டவர்கிட்ட 3 முறை. ஆண்டவர் கிருபை போதும்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இனிமே எதிர்மாறாத சம்பவங்கள் நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் அந்த அந்த வேதனைகள், அந்த உபத்திரவங்கள், அந்த அடிபடுதல், துன்புறுத்தப்படுதல், ஜெயிலில் போடப்படுதல், பல கஷ்டங்களை அனுபவிக்கிறத நான் இன்னும் விரும்புவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். அவங்கெல்லாம் மறுதலிக்கவே இல்லை. அந்த மாதிரிப்பட்ட ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கணும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் 13வது அதிகாரத்தை நீங்க திருப்பி வாசிப்பீங்கன்னு சொன்னா, இதையெல்லாம் சொல்லிட்டு எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் ஒரு காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்தி எழுதுறாரு பாருங்க. அந்த 12ஆம் அதிகாரத்துல, ஆகையால் 12ஆம் அதிகாரம் 1, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கையில் பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்க பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணும். நம்மெல்லாம் எப்படி ஓடணும்? பொறுமையோடு ஓடணும். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓடணும். மேகம் போன்ற திரளான சாட்சி, பக்கத்துல ஓடுற ஆளையோ பின்னாடி விழுந்து போனவனையோ இல்ல யாரையும் பார்க்க கூடாது. ஆண்டவரை நோக்கி நீங்க ஓடுவீங்கன்னா உங்க வாழ்க்கை மிக மிக வெற்றியாக முடியும். மேகம் போல ஒரு மேகம் போன்ற நிறைய சாட்சிகள் இருக்கிறாங்க. ஸ்தேவான் இருக்கிறாரு, ஒரு பவுல் அப்போஸ்தலன் இருக்கிறாரு, ஒரு தீர்க்கதரிசிகள் நிறைய, பேப்டிஸ்ட் ஜான், திருமுழுக்கு கொடுத்த அந்த யோவானை பாருங்க. இவங்களை எல்லாம் பார்த்து விசுவாசத்தில் நீங்க நிற்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் மகிமையானதை செய்வார். எல்லாரும் கண்களை மூடுவீங்களா? ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? நிறைய பேர் விசுவாசத்துல பல காரியத்தை சாதிச்சாங்க. கல்லால் எரியப்பட தங்களை அவங்க பயந்து மறுதலிக்கல. வாளால் வெட்டப்படுவதற்கு அவங்க மறுதலிக்கப்படல. அவங்க ஜெயில போடப்பட்டா கூட அவங்க மறுதலிக்கல. எல்லாத்தையும் நான் இந்த கடைசி காலத்துல சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லாம மாறான காரியம் வந்தா கூட உங்க விசுவாசம் தளர்ந்து போக கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. பின்வாங்கி போவானால் அவன் மேல ஆத்துமா பிரியமா இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த வேளையில நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்குது. நீங்க அநேகர் இன்னைக்கு உயிர்ப்பிக்கப்படுறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தருகிறார். தேவன் ஒருவர் உண்டு என்று தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள வருவதாக. அர்ப்பணிங்க. ஆண்டவரே, வியாதி கட்டுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர், கவலைகள், துக்கங்கள் எல்லாம் நீங்கட்டும். இன்னைக்கு என்னென்ன காரியத்தில் உங்க பிள்ளைகள் கட்டுகளோடு இருக்கிறாங்க, விடுதலை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.